வெண்முரசு. கிராதம் 66. வாசிப்பது சந்தீப். விழிதறியா வலையிழுத்து அதன் நுனியில் இருக்கும் சிறு சிலந்தி போலிருந்தது சண்டகொசிகையின் சிற்றாலயம். அவர்கள் புலரி நன்கு எழுந்து ஒளிக்குழாய்கள் சரிவு மீண்டு வரும் வேளையில் சென்று சேர்ந்தனர். 3 நாட்கள் அடர்காட்டில் விழித்தடம் மட்டுமே எனத் தெரிந்த பாதையில் ஒற்றை நிறையென உடல் கண்ணாக்கி தங்கள் காலடியோசையையே கேட்டுக்கொண்டு நடந்தனர். மலைப்பாறைகளில் ஏறி அனல் மூட்டி அந்தி உறங்கினர். விடிவெள்ளை கண்டதுமே எழுந்த சுனைகளில் நீராடி முந்தைய நாள் எச்சம் வைத்திருந்த சுட்ட கிழங்குகளையும் காய்களையும் உண்டு நடக்கலாயினர். எங்கிருக்கிறோம் என்று தெரியாததனால் அன்னையின் ஆலயம் அணுகி வருகிறதா என்றே அறிய முடியாமலிருந்தது. ஓங்கிய இலுப்பை மரத்தின் அடித்தடியின் பட்டை கீறி எழுதப்பட்டிருந்த குழு குறிகளை விரல் தொட்டு வாசித்த சண்டன், அருகில்தான் அன்னையின் ஆலயம் என்றான். அச்சொல் அவர்களை முதலில் தளரச் செய்தது. பைலன் மூச்சிரைத்தபடி ஒரு வேர்க்குவையில் அமர்ந்தான். பிறரும் அவன் அமரக் கண்டதும் கால் தளர்ந்தனர். சண்டன், அருகில்தான். செல்வோம் என்றான். ஆலயங்களை காடுகளுக்குள் வைப்பதேன் என்று தெரியவில்லை என ஜைமினி முணுமுணுத்தான். மானுடர் காடுகளுக்குள் தங்கள் தெய்வங்களை விட்டுவிட்டு நிறைநிலங்களுக்கு இறங்கிச் சென்று கொண்டே இருக்கிறார்கள் என்றான் சண்டன். மலை என முகடு எழுந்து ஓர் ஆலயம் பச்சை இலைப்படத்திற்கு அப்பால் தெரியும் என்று பைலன் எதிர்பார்த்தான். எனவே சண்டன் கை சுட்டி அதோ என்று காட்டியபோது அவன் விழிகள் சற்று அண்ணாந்தே அலைந்தன. அங்கு என்று மீண்டும் சண்டன் சொன்னான். விழுதடுமாற ஆலயமா என்று பைலன் கேட்டான். அதற்குள் ஜைமினி அதை பார்த்துவிட்டிருந்தான். சிறிய ஆலயம். இலைகளுக்குள் அதோ என்றான். ஒழுங்கற்ற பாறைப்பாளங்களை நட்டு சுவரென்றாக்கி அதன் மேலே பாறைகளை அடுக்கி எழுப்பப்பட்ட அவ்வாலயம் ஓர் ஆள் உயரத்திற்கே அமைந்திருந்தது. அதன்மேல் காட்டு மரங்களின் இலைகளும் அவற்றின் நிழல்களும் பொதிந்திருந்தன. அங்கு மானுடர் வந்து நெடுங்காலம் ஆகிவிட்டதனால் அதன் மேல் குற்றிலைக் கொடிகளும் கூம்பிலை பசலைகளும் பதுப்பு பச்சை பாசியும் படர்ந்து மூடியிருக்க பச்சைக்குள் ஒரு பச்சை வடிவெனத் தெரிந்தது. பசுந்தவளை இலையடர்வுக்குள் இருப்பது போல என அக்கணமே ஜைமினி ஒப்புமை சொன்னான். அதன் நின்று நீள்சதுர வடிவ வாயில் கரிய திரை தொங்கலென தெரிந்ததைக் கொண்டே அது அங்கிருப்பதை முதலில் விழி அறிந்தது. மிகத் தொன்மையான ஆலயம் என்றான் சண்டன். மானுடக் கைகள் உளியேந்தத் தொடங்குவதற்கு முன்பு கட்டப்பட்டது. மானுட மொழி இலக்கணம் கொள்வதற்கு முன்னரே வகுக்கப்பட்ட கதை கொண்டது. அவர்கள் உளக்கிளர்ச்சியுடன் அவ்வாலயத்தை நோக்கி நடக்க சுமந்து இன்றும் இமயமலைச்சாரலில் சில பழங்குடிகள் இதைப் போன்ற ஆலயத்தைக் கட்டுவதை பார்த்திருக்கிறேன். இயல்பாகவே பிளவுபட்டிருக்கும் பாறைப் படிவங்களை கண்டடைகிறார்கள். அப்பிளவுகளுக்கு நடுவே உலர்ந்த மர ஆப்புகளை அடித்து அதன் மேல் நீரூற்றி ஊற வைக்கிறார்கள். ஆப்பு ஊறி உப்பும்போது மிக மெல்ல பாறை பிளந்து தனித்தெழும். நடுவே மரநம்புகோல்களை செலுத்தி நெம்பி மெல்ல பிளந்தெடுக்கிறார்கள். பாறைத்தோல் உரிப்பது போலிருக்கும். சண்டன் கல்லில் உரித்த நார் என்றான். ஆம் என்றான் சுமந்து. உருளை மரங்களில் அப்பலகைகளை ஏற்றிக் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். கொடிகள் கட்டி பல 100 பேர் நின்று எறும்புக் கூட்டம் இரை தூக்குவது போல எளிதாக எடுத்து அடுக்குகிறார்கள். அக்கோயிலை மேலும் அணுகி நோக்கியபடி, ஆனால் இத்தனை காலம் இச்சிற்றாலயம் இங்கிருப்பது வியப்புதான் என்றான் வைசம்பாயனன். சண்டன், நின்றிருக்கும் கற்பாளங்கள் ஒவ்வொன்றும் இதே அளவுக்கு மண்ணுக்குள்ளும் சென்றிருக்கும். தொல்குடிகள் எதிர்காலம் என்பதை எட்டாமை என்று எண்ணப் பயின்றவர்கள். அவர்களின் பெரும் நடுகர்கள் நினைப்புக்கு அப்பாலுள்ள தொன்மை முதல் இங்கு நின்றிருக்கின்றன. அவை இம்மலைப்பாறைகளைப் போல காலம் இறந்தவை என்றான் சண்டன். அவர்கள் அச்சிற்றாலயத்தின் முகப்பை அடைந்தனர். பல மாதங்களுக்கு முன்பு அங்கு வந்தவர்கள் அதன் முற்றத்தை அரைவட்டமாக கொடியும் செடியும் வெட்டி சீரமைத்திருந்தனர். அதற்குப் பின் எழுந்த புதர்களும் செடிகளும் மண்டி பச்சை இலைகளால் ஆன ஒரு முற்றம் அங்கு அமைந்திருந்தது. அதைக் கிழித்து கடந்து அவர்கள் ஆலய முகப்பை அடைந்தனர். அவர்களின் காலடி கேட்டு சிறுதவளைகள் எம்பிக் குதித்தன. ஒரு பச்சை பாம்பு உயிர்கொண்ட இலைத்தண்டன தலைமொட்டுடன் சுருண்டு வளைந்து நாணீட்டியது. தலைக்குமேல் ஆள்காட்டிப் பறவை கூவிக்கொண்டே சென்றது.
அவர்களை அது புதருக்குள் இட்ட முட்டையிலிருந்து விலக்கும் பொருட்டு கூவியபடியே நிலத்தில் விழுந்து சிறகடித்து புரண்டு அவர்களின் நோக்கி தன்மேல் வாங்கிக் கொண்டு எழுந்து பறந்து அப்பால் சென்றது. ஆலயத்தின் கருவறைக்குள் பெயர்த்தெடுத்த கருங்கல் பாளமொன்றின் மேல் ஆளுயர நிலைக்கல்லென சண்டகோசிகையின் சிலை அமைந்திருந்தது. அதன் மேலும் பச்சை பாசி படிந்திருந்தமையால் அது ஒரு வெறும் கற்பாளம் என்றே தோன்றியது. அவர்கள் இருநிறையென கைகூப்பி பணிந்து நிற்க சண்டன் இரு கைகளையும் தலைக்குமேல் கூப்பி அப்படியே முழந்தாளிட்டு விழுந்து கையும் தலையும் மார்பும் இடையும் காலும் நிலம் படிய அன்னையை வணங்கினான். கரியவளே, மூத்தவளே, முழுத்தவளே, என்றும் இருப்பவளே, எங்கும் என்று ஆனவளே, என் சொல்லில் அமர்க. என் முழவில் ஒலி ஆகுக. என் எண்ணங்களில் ஒளி என்று நிறைக. என் உணர்வுகளில் அனலாகுக என்று வாழ்த்தினான். பின்பு சிற்றாலயத்தின் சிறு நடையைத் தொட்டு சென்னி சூடி உள்ளே நுழைந்தான். உள்ளே குவிந்திருந்த ஓநாயின் எச்சங்களையும் பாதி மட்கிய முடிகளையும் உண்டு எஞ்சிய எலும்புகளையும் கையால் அள்ளி வெளியே போட்டான். பின்னர் அருகிருந்த எண்ணெய் வற்றி மையென எஞ்சிய தேங்காயொட்டு அகல் ஒன்றை எடுத்து அதைக் கொண்டு அன்னையின் பாறை வடிவை மெல்ல சுரண்டினான். பசும்பரப்பாக படர்ந்து மூடியிருந்த பாசி அகன்றபோது மெல்லிய பதிவோவிய சிற்பமாக அன்னையின் உருவம் விழிமுன் எழுந்தது. வைலன் அருகே குனிந்து நோக்கி, சிற்பமா, ஓவியமா என்றான். உலோகங்கள் பழகாத காலத்தில் வரையப்பட்டது இது. கல்லில் பிறிதொரு கல்லால் அடித்து உருவாக்கப்பட்ட பள்ளத்தால் ஆன சிற்பம் என்றான் சண்டன். இதை பதிக்கை என்பது தென்மொழி வழக்கம். விரல் தொட்டு, இது அன்னையின் முகம். இவை 16 தடக்கைகள். இவை சிலம்பணிந்த கால்கள் என்று அவன் சொன்ன அக்கணமே அனைவரும் அன்னையின் முழு உருவை பார்த்துவிட்டனர். கணம் கணமென அது தெளிவும் பொலிவும் கொண்டு எழுந்தது. கல் மறைந்து அங்கே அன்னை நின்றிருந்தாள். வியப்புதான் என்றான் சுமந்து. இப்போது என் முன் சண்டகோசிகை உடல் கொண்டு நின்றிருப்பதாகவே தோன்றுகிறது. சண்டன் புன்னகைத்து, சிற்பங்கள் அனைத்தும் மானுட கற்பனையின் கல்லிலேயே செதுக்கி எடுக்கப்படுகின்றன அந்தணரே என்றான். சற்று நேரத்தில் அகவை முதிர்ந்த அன்னை ஒருத்தி அவர்கள் முன் விழிகூர்ந்து நோக்கி நின்றிருப்பதாகவே உணர்ந்தனர். அன்னையே நீராட்டி மலர் சாத்தி படையலிட்டு பூசைகை முடித்து கிளம்புவோம் என்றான் சண்டன். ஜைமினி தரையை நோக்கி வலப்பக்கமாக சரிந்திறங்குகிறது நிலம். அங்கொரு ஓடை இருக்க வாய்ப்புண்டு என்றான். பின்னர் கண்களை மூடி தலையை மெல்லத் திருப்பி, ஆம், அங்கு நீரொலியும் எழுகிறது என்றான். இருவர் சென்று நீருடன் வருக. இருவர் புதுமலரும் படையலுக்கு உணவும் கொண்டு மீள்க என்றான் சண்டன். அவர்கள் பிரிந்து காட்டிற்குள் சென்றனர். சண்டன் அன்னையின் உருவை வெளியே இருந்த அறப்புல்லை பறித்து உரசி நன்கு துலக்கினான். வெளிவந்து அங்கு நின்றிருந்த ஈச்ச மரக்கன்றொன்றின் இலைகளைப் பற்றி வெட்டி துடைப்பமாக்கி ஆலயத்தின் உட்பகுதியை தூய்மை செய்தான். ஜைமினியும் சுமந்தவும் கோட்டிய கமுகுப்பாளைத் தொன்னையில் நீருடன் வந்தனர். அதை அன்னை மேல் விட்டு முழுக்காட்டி கழுவினர். 7 முறை அவர்கள் நீர் கொண்டு வந்தனர். இறுதித் தொன்னை நீரை அன்னை முன் வைத்தார்கள். வலைக்குடலையில் காட்டுப்பூக்களும் பிடுங்கிய புதுக்கிழங்குகளுமாக வைசம்பாயனனும் பைலனும் வந்தனர். தன் தோல்பைக்குள் இருந்து அரணிக்கட்டையை எடுத்து உரசி நெருப்பூட்டி காய்ந்த புல்லை எரித்து சிறு அனல் குழிக்குள் குவித்த விறகை எழுப்பினான் சண்டன். அதில் கிழங்குகளைச் சுட்டு அவை வெடித்து வெண்ணகை கொண்டபோது எடுத்து கையால் உடைத்து புது வாழைத்தளிர் நாக்கில் படைத்து அன்னை முன் வைத்தான். வைசம்பாயனனும் பைலனும் மலர்களைத் தொடுத்து மாலையாக்கினர். செவ்வரளியும் செங்காந்தளும் செந்தெற்றியும் செண்பகமும் கலந்து அமைந்த மாலையை அன்னையின் கழுத்தில் மாட்டினான் சண்டன். 16 பெருங்கைகளில் படைக்கலங்களும் பன்றித்தேற்றையும் தெருவிழிகளும் கொண்டிருந்த அன்னை அச்சம்மையால் ஒளி கொண்டாள். எரியும் அனற்களத்திலிருந்து ஒரு விறகை எடுத்து அச்சுடரை மும்முறை சுழற்றி மும்முறை எதிர் சுழற்றி அன்னைக்கு அனலாட்டுக் காட்டினான் சண்டன். பின்னர் வெளிவந்து இடக்கால் மடித்து அமர்ந்து தன் உடுக்கை எடுத்து மீட்டி அன்னையின் 1000 பெயர்கள் அமைந்த தொல்பாடலைப் பாடினான். ஒவ்வொரு சொல்லாக அவன் சொல்லச் சொல்ல அச்சொற்கள் உதிர்ந்து அன்னை அவள் மட்டுமே என அங்கு நிற்பது போல பைலனுக்குத் தோன்றியது. பூசனை முடித்து அவர்கள் முற்றத்தில் வளைந்தமர்ந்து அன்னைக்கு படைத்த கிழங்கை பகிர்ந்துண்டு அவள் அடிகளில் படைத்த நீரை அருந்தினர்.
அன்னையை இக்குலங்கள் கரிய மண்ணின் வடிவமென்று வழிபடுகின்றனர் என்றான் சண்டன். ஆடிப்பட்டம் அமைந்ததும் வயலொருக்கி வைத்துவிட்டு விதைகளுடன் இங்கு வருவார்கள். இந்நிலத்தில் இருந்து கரிய மண்ணை அள்ளி ஒரு தொன்னையில் நிரப்பி அதில் விதைகளிட்டு நீரூற்றி அன்னை முன் வைப்பார்கள். 3 நாட்கள் இங்கே சுற்றிலும் குடில் அமைத்து தங்குவார்கள். அவ்விதைகள் முளைத்து ஈரலை விட்டு எழுந்ததும் அன்னையை வணங்கி அவள் அருளிய கொடை என அதைக் கொண்டு சென்று தாங்கள் உழுது மரமோட்டி செம்மைப்படுத்தி வைத்திருக்கும் வயலில் நடுவார்கள் என்றான் சண்டன். சண்டன் எருவும் தழையுமிட்டு மும்முறை உழுது நீர்த்தேக்கிவிட்டு வந்த வயல் அப்போது செந்நிறத்தீற்றலென பாசி படிந்து இனிய ஊன் மணம் கொண்டு காத்திருக்கும். வயல் பூப்பது என்று அதை சொல்வார்கள். அது அன்னையின் கருக்குருதி என்று சொல்லக் கேட்டிருக்கிறேன். அன்னையின் அருள் கொண்ட செடிகள் 100 மேனி என பெருகும் என்பது குலநம்பிக்கை என்று இத்தெய்வம் இங்கமர்ந்ததென்று எவருமறியார். காட்டுக்குள் அன்னை அமர்ந்திருப்பது வரை ஊர்களில் கழனிகளில் அமுது விளையுமென்று தொல்பாடல்கள் சொல்கின்றன என்றான். அன்னையின் அருளுணவை உண்டு ஒழிந்த இலையுடன் எழுந்த ஜைமினி இயல்பாக திரும்பி கருவறையை நோக்கிய உடனே வியப்பொலி எழுப்பி உடலதிர்ந்தான். என்ன என்றான் சண்டன். ஒரு கணம் அன்னையின் கண்களை என் கண்கள் சந்தித்தன என்றான் ஜைமினி. ஆம், நான் கருவறை நுழைகையிலேயே அவளுடன் விழித்தொட்டேன் என்றான் சண்டன். அவர்களை மாறி மாறி நோக்கிய சுமந்து திரும்பி கருவறையை நோக்கிய பின் நோக்குந்தோறும் உயிர் கொண்டு எழுகிறாள் என்றான். ஆனால் நம் சித்தம் இது கல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. சித்தம் கரையும் ஓர் அரியாக்கணத்தில் கல்லை திரை எனச் சூடி உள் அமர்ந்திருக்கும் அன்னை எழுந்து வந்து விடுகிறாள் என்றான் சண்டன். வியப்புடன் அவர்கள் 4வரும் கருவறையை நோக்கினர். நோக்குகிறேன் எனும் உணர்வு வந்ததுமே அவள் கல்லுக்குள் சென்று நின்று விடுகிறாள் என்றான் வைசம்பாயனன். நாம் விழி விலக்கியதுமே அவள் எழுந்து நோக்குக் கொள்கிறாள் போலும் என்று சுமந்து சொன்னான். செல்வோம், இருளுக்குள் நாம் கௌசிகக் காட்டை விட்டு விலகிச் சென்று விட வேண்டும் என்றான் சண்டன். அவர்கள் கை கழுவி மீண்டு வந்து அன்னையின் காலடிகளை விழுந்து வணங்கி புறம் காட்டாது நடந்து விலகி மீண்டும் காட்டுப்பாதையை அடைந்தனர். ஜைமினி, சிற்பநூல் முறைப்படி பீடமென்பது இவ்வுலகம். அதன் மேல் வெண்ணுரு கொண்டு அமர்ந்திருக்கின்றன தெய்வங்கள். யோகநூலின் கூற்றுக்களின்படி அப்பீடம் புறமும் அகமும் ஆன ஜாக்ரத். அதில் துரியாதீதமாக எழுந்தவையே தெய்வங்கள் என்றான். சண்டரே, தெய்வங்களை அப்பீடத்தில் நிலை நிறுத்துவது வேதம். இவ்வன்னையை பீடத்தில் நிலை நிறுத்தும் வேதம் எது? சண்டன், வேதம் ஒன்று உள்ளது. இல்லையேல் அன்னை இங்கு அமர்ந்திருக்க வாய்ப்பில்லை. எங்கோ அது நாளும் உரைக்கப்படுகிறது. எவ்வனலிலோ அவியளிக்கவும் படுகிறது. அது நாமறியாத வேதம் என்றான். அந்தணர்களே, இப்புவி நம் நினைப்புக்கும் எட்டாது விரியும் வெளி. இதில் நாம் நடந்து நடந்து அறிவது பாரத வருஷம் என்னும் நிலம் ஒன்றே. 100 நிலவர்ஷங்கள் அடங்கியது இப்புவி. பல்லாயிரம் கோடி புவிகள் அடங்கியது வான்வெளி. வானென்று சூழ்ந்தமைப்பவையே தெய்வங்கள். ஒற்றை ஒரு கணத்தில் 1000 கோடி கோடி நாவுகள் வேதமோதி அன்னையை வாழ்த்துகின்றன என்று ஒரு கவிதை வரியுண்டு. பெருமழையின் ஒருதுளியே வேதமென்று நம் எளிய மொழியில் சிக்கியது. மொழி பலவாகி விரிந்துள்ள இங்கெங்கும் பரவி பெய்து கொண்டிருக்கிறது வேத மாமழை. ஒரு விதையையும் அது முளைக்காமல் எஞ்ச விடுவதில்லை என்கின்றனர் கவிஞர். ஜைமினி தன் உளச்சொற்களில் உழன்றபடி தலை குனிந்து நடந்தான். 2 வேதங்கள் என்று அவன் தனக்குள் என சொல்வதைக் கேட்டு சுமந்து என்ன என்றான். பொன்னுரு கொண்ட ஹிரண்யம், மண்ணுரு கொண்ட கிருஷ்ணம் என்றான் ஜைமினி. ஒவ்வொரு வேதத்திற்கும் கரிய கிளையொன்று உள்ளது. அதை ஏன் கிருஷ்ணசாகை என்கின்றனர் என இப்போது அறிகிறேன். அச்சொற்களை ஒவ்வொருவரும் தங்கள் எண்ணத்தில் விரித்து விரித்து பொருள் கொண்டபடி நடந்தனர். அவர்களின் காலடியோசைகள் அவ்வெண்ணங்களுக்கு தாளம் அமைத்தன. சண்டன் அக்காட்டை விழிகளால் துழாவியபடி தனக்குள் இயல்பாக எழுந்த வரியொன்றை முனகியபடி கடந்தான். அது என்ன வரி என்று பைலன் செவிகூர்ந்தான். சர்வகல்விதமேவாகம் நான்யாஸ்தி சனாதனம். அவன் அதை உணர்ந்ததை விழிதிருப்பி நோக்கியதும் சண்டன் புன்னகைத்தான். தொன்மையானது என பிரிதொன்றில்லை என்றான் பைலன். மேலும் விரிந்த புன்னகையுடன் அதுவே இவையனைத்தும் என்றான் சண்டன்.
அவர்கள் காட்டின் விளிம்பை கடந்து விரிந்த மேய்ச்சல் வெளியொன்றை அடைந்தனர். தொலைவிலேயே கன்றுகளின் கழுத்து மணியோசையை பைலன் கேட்டான். இனிய ஓசை என்றான். காட்டுக்குள் வரும் முதல் ஊரின் ஒலி கழுத்து மணிதான் என்று சண்டன் சொன்னான். வேறெந்த ஒலியும் காட்டிலும் எழ வாய்ப்புள்ளது. உலோகமணியை ஊரார் மட்டுமே எழுப்ப முடியும். நெருங்க நெருங்க அந்த ஓசை பெருகி வந்தது. உலோகமணிகளின் மழை என்றான் ஜைமினி. இவர் எப்போதுமே காவியங்களுக்குள்தான் இருக்கிறார். காட்டையும் ஊரையும் அங்கே இழுத்து வைத்துக் கொள்கிறார் என்றான் சுமந்து. நூற்றுக்கணக்கான மாடுகள் அந்தியொளியில் நிழல் நீள புல்வெளியில் நின்று மேய்ந்து கொண்டிருந்தன. அவற்றின் வால்கள் சுழல மொய்த்து பூச்சிகள் செவ்வொளியில் சிறகு சுடரப் பறந்தன. ஜைமினி ஏதோ சொல்ல வாயெடுத்து அடக்கிக் கொண்டன. சொல்லுங்கள் அந்தணரே. எவர் என்ன சொன்னாலும் குயில் பாடாமலிருக்கிறதா என்றான் சண்டன். இது பகடி என்றாலும் உண்மை. நான் எண்ணுவதைச் சொல்வதனூடாக இருக்குமிடத்திலிருந்து ஒரு கணுவேனும் மேலேறுகிறேன் என்றான் ஜைமினி. என்ன எண்ணினீர் என்றான் பைலன். அனலை வீசும்போது பொறிகிளம்புவதில்ல என்றான் ஜைமினி. நன்று என்றான் சண்டன். அவர்கள் புல்வெளியில் காலெடுத்து வைத்தபோது அப்பால் ஒரு சிறிய ஒற்றைக்காலை மாட்டு வண்டி செல்வதைக் கண்டனர். வணிகர்களா என்றான் ஜைமினி. இல்லை, அவர்களும் சூதர்களே. பக்கத்தண்டில் முழவும் யாழும் மாட்டப்பட்டுள்ளது. உள்ளே விரலி அமர்ந்திருக்கிறாள் என்றான் சண்டன். வண்டியின் நுகமுகப்பில் அமர்ந்திருந்தவன் தெரிந்தான். நம்மைப் போலவே கிராத சூதன். நன்று என்று சண்டன் சொன்னான். எப்படி தெரியும் என்றான் பைலன். குழலைக் கட்டி எலும்பு கொண்டு கோத்திருக்கிறான். மானுட எலும்பு. அவர்கள் உடனே அதைக் கண்டனர். ஆம், முழங்கை என்றான் வைசம்பாயனன். புல்மேல் வண்டி மெதுவாகவே சென்றது. அவர்கள் வண்டியை அணுகினார்கள். உள்ளிருந்து ஒரு கன்னங்கரிய உடல் கொண்ட சிறுவன் எட்டிப் பார்த்தான். 3 வயதான குழந்தை. வலப்பக்கம் சாய்ந்த சிறிய குடுமியும் காதில் கல்லாலான கடுக்கனும் அணிந்திருந்தான். பால்பற்கள் தெரிய, தந்தையே, ஒரு பாசுபத சூதர் என்றான். பேசாமலிரு. யார் என்று அவன் அன்னை அவனை பிடித்தாள். என்ன என்றான் அவன் தந்தை. அவனை நோக்கி சண்டன் பாசுபதன் என எப்படி அறிந்தாய் என வியப்புடன் கேட்டான். உங்கள் கையின் பாம்பு விரலில் நாகக் கணையாழி உள்ளதே என்றபடி சிறுவன் குதித்து கீழே இறங்கினான். உக்ரா, என்ன செய்கிறாய் என்றாள் அவன் அன்னை. அவனை பிடி, அறிவிலியே. அடிக்கொருதரம் வண்டியிலிருந்து குதிக்கிறான் மூடன் என்று அவன் தந்தை சினந்தபடி கயிற்றை இழுத்து வண்டியை நிறுத்தினான். சிறுவன் கண்களை சுருக்கியபடி நால்வரையும் நோக்கி தனக்கே என கைசுட்டிக் கொண்டான். பின்னர் சண்டனிடம், இவர்கள் அந்தணர்கள். இவர்களை நீங்கள் கொன்று உண்ணப் போகிறீர்களா என்று ஆர்வமாக கேட்டான். ஆம், நான் தென்குமரி வரை செல்கிறேன். வழியில் உணவு இல்லாமலாகக் கூடாது அல்லவா? இவர்களில் எவரை முதலில் உண்ணலாம் என்றான் சண்டன். அவன் நால்வரையும் மாறி மாறி நோக்கிய பின் வைசம்பாயனனை சுட்டிக்காட்டி இவரை என்றான். வெடித்துச் சிரித்து, ஏன் என்றான் சண்டன். ஜைமினியை சுட்டிக்காட்டி இவர்தானே கொழுத்தவர் என்றான். சிறுவன், ஆம், ஆனால் இவர் மட்டுமே உங்கள் மேல் ஐயம் கொண்டிருக்கிறார் என்றான். சண்டன் வைசம்பாயனனை நோக்கிவிட்டு, ஆம், அதனால் அவரை உண்ண வேண்டுமா என்றான். ஐயம் கொள்பவரின் ஐயத்தை உண்மையாக்குவதுதானே சிறந்தது என்றான் சிறுவன். சண்டன் அவன் தலையை வருடியபடி, இவன் கருவறைக்குள் இருந்தே மொழியுடன் எழுந்திருக்கிறான் போலும் என்றான். நான் கருவறைக்குள் இருக்கும்போது என் அன்னை காவியம் படித்தாள், அவளே சொன்னாள் என்றான் சிறுவன். வண்டியோட்டிய சூதன் இறங்கி வந்து வணங்கி, பொறுத்தருள்க சூதரே. இவன் என் ஒரே மைந்தன். இன்னொரு குழந்தை அவன் அன்னை வயிற்றில் இருக்கிறது. இவன் சற்று துடுக்குமிக்கவன். பல இடங்களில் எனக்கு அடிவாங்கி தந்திருக்கிறான் என்றான். உண்மையில் கூர்மபெருங்கத்தில் ஒரு அந்தணர் இல்லத்து காவலர்களிடம் வாங்கிய அடி இன்னும் என் உடலில் வலிக்கிறது. அங்கிருந்து நேராக இங்கே வந்தேன். அடுத்த வேளை உணவை இனிமேல்தான் தேட வேண்டும். தேள் நினைக்கும் முன்னரே கொடுக்கு சென்று கொட்டிவிடும் என்பார்கள்.
இவன் என் தேள் கொடுக்கு என்றான். கொடுக்கு இருப்பதனால்தானே அதை தேள் என்கிறோம் என்று சிறுவன் கேட்டான். நாங்கள் அயலூர் சூதர். என் பெயர் சண்டன். இவர்கள் வைதிகர் குலத்து இளையோர் என்றான் சண்டன். சூதன் கை கூப்பி பொறுத்தருள்க. நான் முதலில் என்னைப் பற்றி சொல்லியிருக்க வேண்டும். தொல்சூதர் மரபான மாயூரத்தில் சகரன் மைந்தனாகப் பிறந்த என் பெயர் கிருதன். குலமுறையாகவே மாவிரத நெறி கொண்டவன். வண்டிக்குள் இருப்பவள் என் மனையாள். மார்ஜாரகுலத்தவள். காட்டில் பிறந்து வளர்ந்தவள். காலகரின் மகளான அவள் பெயர் சுதை என்றான். இவன் என் துணைவிக்கு மலாலோமகுலத்து முனிவரான லோமஹர்ஷனரில் பிறந்த மைந்தன். இவன் பிறந்தபோது பெருங்குரலெழுப்பியமையால் தந்தையால் உக்ரசரவஸ் என்று பெயரிடப்பட்டான். உண்மையிலேயே இவன் தொண்டை மும்மடங்கு ஆற்றல் கொண்டது என்றான். சொல்லாற்றல் 5 மடங்கு என நினைக்கிறேன் என்றான் சண்டன். கிருதன் உண்மையிலேயே இவனை எண்ணி நான் அஞ்சிக் கொண்டிருக்கிறேன் சண்டரே. 7 மாதங்களிலேயே நன்றாக பேசத் தொடங்கிவிட்டான். 2 வயதுக்குள் 1000 பாடல்களை பாடம் கொண்டு விட்டான். உலக நடைமுறையை அறிய முன்னரே மொழியும் நூலும் கைவருவதன் அனைத்து இடர்களையும் அடைந்து